கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 6வது வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் அதுவும் குறிப்பாக பெரிய பெரிய விஐபிகள் என்று வைத்து கொண்டால் அவர்களை சந்திப்பதற்கென்று ஒரு நேரத்தை நாம் முன்கூட்டி கேட்டு வாங்குகிறோம். அவர் எந்த இடத்துல எந்த நாளிலே எங்கே இருப்பார் என்று கேட்டு விசாரிக்கிறோம். அந்த இடத்துல நாம் போய் அவரை சந்திக்கிறோம். சில காரியங்கள் நிமித்தமாக அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள்ங்கிறார். அப்போ உனக்கு டைம் கிடைக்கும்போது, வாய்ப்பு இருக்கிற போது, சமயம் காலம் சூழ்நிலைகள் இருக்கிற போதே அவர் எந்தெந்த விதத்தில் எல்லாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கணுமோ கொடுத்துடலாம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர் அண்மையை இருக்கும்போது, சமீபத்தில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடு, ஜெபம் பண்ணு, பாரு, பேசு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். அவர் நிச்சயமாக அவரை சந்திப்பதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நாள். ஆகவே அவர் எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் கூடினாவே அந்த இடத்துல அவர் வந்துடுறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை சந்திக்கணும், அவரை தேடணும், அவரை கண்டடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நேராக உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள். அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை நோக்கி வேண்டுதல் செய்வதற்காக, அவரிடத்திலிருந்து சத்தியத்தை கேட்டுக்கொள்வதற்காக ஓடோடி வாருங்கள். நிச்சயமாக அவர் அங்கே இருக்கிறார். அவர் துதிகள் நடுவில் வாசமாக இருக்கிற தெய்வம். நிச்சயமாக நீங்கள் வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். அவரை கண்ட முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறது. அவரை பார்த்த முகங்கள் எல்லாம் வெட்கப்படாமல் தைரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளை எந்த விதத்திலும் வீணடிக்காமல் அவரை கண்டடைவதற்காக, அவரை தேடுவதற்காக, ஆராதனை செய்வதற்காக செல்லுங்கள். அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாக வாருங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருமே ஆண்டவரை உம்மை தேடணும், உம்மை ஆராதிக்கணும், துதிக்கணுங்கிறதான வாஞ்சியோட, விருப்பத்தோடு தனியாக, குழுவாக, குடும்பமாக சென்று பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மை தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் எழும்பட்டும். எந்த விதத்திலும் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி முதலாவது உம்மை தேடுவதில் பிள்ளைகள் வாஞ்சையாய், விருப்பமாய் இருப்பார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.